Hi, hello viewers. Welcome back to our YouTube channel Max with Aru. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ஃபூரியர் சீரிஸ் ஃபுல் ரேஞ்சில் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம், ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் தி ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஃபூரியர் எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இன்டர்வல் என்னன்னு செக் பண்ணணும். ஃபுல் ரேஞ்ச் அப்படிங்கிறப்போ நமக்கு 2π இன்டர்வல் இருக்கணும். 2π இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். -π to π. That means interval is 2π. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டெரிவேஷன்ஸ் எல்லாமே ஃபார்முலா டெரிவேஷன் சம் ரிசல்ட்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இங்கே ரீகால் பண்ண போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபூரியர் சீரிஸோட எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a0/2 ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் n is equal to 1 to infinity an cos nx plus bn sin nx. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா a0 an bn என்ன அப்படிங்கிறதையும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். அதையும் நான் ஒன்ஸ் அகைன் நாங்கள் எழுதிடலாம். ஓகே, நம்ம குயிக் ரிவிஷனுக்காக a0 is equal to 1 divided by π integration -π to π f of x dx. ஓகே, ஸோ இது a0 ஓட வேல்யூ. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 divided by π integration -π to π f of x cos nx into dx. Then bn ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 divided by π -π to π f of x sin nx dx. இதுதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ கொடுத்துருக்க லாஸ்ட் கிளாஸ் ஃபியூ மோர் ரிசல்ட்ஸ் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன 0 ஆகுது, ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன 0 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா a0 அண்ட் a என்னோட வேல்யூ 0 ஆகும். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்தால் b என்னோட வேல்யூ 0 ஆகும். ஓகே, இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சொல்யூஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கிவன் f of x is equal to x. ஓகே, இது given information f of x is equal to x. ஸோ கிளியர்லி இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, கிளியர்லி இது வந்து ஆட் ஃபங்க்ஷன் ஆகிடும். ஓகே, ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ஆஃப் டூ ஒரு ஆட் ஃபங்க்ஷன் ஒரு ஈவன் ஃபங்க்ஷனை ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ஆட் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஓகே, ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா இந்த வேல்யூ 0 ஆகிடும். ஸோ உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆடு, காசு வந்து ஈவன் ஃபங்க்ஷன், இதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணாலும் ஆன்சர் 0 ஆகிடும். ஸோ ரீசன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இன்டகிரேஷனில் பேசிக் ஃபார்முலா -a to a f of x dx இப்படின்னு ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னா இது 2 வேஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்று வந்து 0ன்னு கிடைக்கும், அனதர் ஒன் வந்து 2 times இன்டகிரேஷன் 0 to a ஆகிடும். -a to a அப்படிங்கிறது 0 to a f of x dxன்னு கிடைச்சிடும். இது f of x வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா டேரெக்டாக 0 ஆகிடும். f of x ஈவனாக இருந்தது அப்படின்னா இன்டகிரேஷன் 2 times இன்டகிரேஷன் 0 to a f of x dx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ டேரெக்டாக இங்கே என்ன சொல்லிடலாம், ஆட் ஃபங்க்ஷன். ஸோ கிளியர்லி என்ன சொல்ல முடியும் அப்படின்னா a0 equal to 0 and an also 0 and an also 0. ஓகே, ஸோ கண்டிப்பாக bn மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நவ் bn is equal to value of bn. ஸோ திஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1 divided by π integration -π to π f of x into cos n f of x into sin nx. ஓகே, sin nx into dx. ஸோ இந்த ஃபார்மோட எக்ஸ்பான்ஷன் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இது ஈவன் ஃபங்க்ஷன். ரீசன் என்ன அப்படின்னா f of x ஒரு ஆட் ஃபங்க்ஷன், sin nx அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆட் ஃபங்க்ஷன் இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவனாக இருந்தது அப்படின்னா இன்டகிரேஷனை சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 to π இன்டகிரேஷன் 0 to π. ஓகே, இன்டகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ 0 to π அப்படின்னு கிடச்சிடும். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுறோம். 0 to π இங்கே f of x ஓட வேல்யூ x அப்படின்னு கிடச்சிடும். x into sin nx dx. ஓகே, திஸ் வேல்யூ இஸ் bn. ஸோ நம்ம இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னா பெர்னோலிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டகிரேஷன் ஆஃப் u dv is equal to uv minus u dash v1 plus u double dash v2 அப்படின்னு கிடச்சிடும். ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகும். u dash அப்படிங்கிறது டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x, v1 அப்படிங்கிறது இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, v1 அப்படிங்கிறது. இதில் அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் வந்து எதை யூவா சூஸ் பண்ணுறது, எதை வியா சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ரொம்ப கால பிரச்சனை. இது அந்த பிரச்சனை ரொம்ப ஈஸியாக தீர்த்துடலாம். ஓகே, எதை யூவா சூஸ் பண்ணுறது, எதை வியா சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகே, ஸோ எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஐ லேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஐ லேட். ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து எந்த எக்ஸ்பிரஷன் அப்பியர் ஆகுதோ அதை தான் யூவா சூஸ் பண்ணணும், ரிமைனிங் வந்து வியா சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நமக்கு இருக்க எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு சைன் என்எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இன்வெர்ஸ் கிடையாது. ஃபஸ்ட்டு லாகரதமிக் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாகரதமிக் கிடையாது. தென் அல்ஜிப்ராய்க் ஏ அப்படிங்கிறது அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன், அதாவது எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் கியூப் அண்ட் ஸோ ஆன் சம் எக்ஸ்பிரஷன். எஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் யூ. ஸோ யூஸ் ஈக்குவல் டு எதவா சூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். தென் டி ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன், லாஸ்ட் ஒன் எக்ஸ்போனன்ஷியல். ஸோ டி அப்படிங்கிறது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது, அதை தான் டிவியாக சூஸ் பண்ண போகிறோம். டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிவிடும். சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஃபார்முலாஸ் கண்டுபிடிக்கணும். யூ டேஷ் என்ன, வி டேஷ் வி ஒன் என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பெர்னோலிஸ் ஃபார்முலா பை பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஓகே, பெர்னோலிஸ் ஃபார்முலா ஆர் பெர்னோலிஸ் ரிலேஷன். ஸோ இப்போ இதுலேருந்து டியூட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூ இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து வியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியோட வேல்யூ வேணும் அப்படின்னா போத் சைடு என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா காஸ் என்எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். காஸ் என்எக்ஸ் இன்டெகிரேட் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சைன் என்எக்ஸை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் என்எக்ஸ் ஓகே டிவைடட் பை என் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, டிவைடட் பை n அப்படிங்கிறது தான் ஃபார்முலாவாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ யூவியோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். யூவியோட வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் நான் கண்டினியூ பண்ணுறேன் பெட்டர். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன் இங்கேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இடையில ஸ்லைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆகுது. யூவோட வேல்யூ என்ன, வியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தேர்ஃபோர் பிஎன்ஸ் ஈக்குவல் டு ஓகே 2 டிவைடட் பை பை, இது கான்ஸ்டன்ட் டேர்ம் 2 divided by pi, then integration of நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், uv மைனஸ் இன்டகிரேஷன். இங்கே 2 டேர்ம்ஸ் தான் இருக்குது, அவர் another way இப்படியும் சூஸ் பண்ணலாம். இன்டகிரேஷன் ஆஃப் udv is equal to uv மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் vdu. ஓகே, இந்த ஆப்ஷனும் சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, யூவோட வேல்யூ வேணா வியோட வேல்யூ வேணா. யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிற டேர்ம் யூவோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். ஓகே, தென் மைனஸ் integration of v du. What about value of v? v is nothing but minus cos nx by n into dx. Okay, so once again இதை further simplify பண்ண போகிறோம். இதை simplify பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 2 divided by pi. ஸோ இங்கே மைனஸ் வழியில் எடுத்துடலாம். மைனஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் என்எக்ஸ் டிவைடட் பை என். ஸோ லிமிட்ஸ் நமக்கு தெரியும் 0 to pi, லிமிட்டும் 0 to pi காஸ் என்எக்ஸ். ஸோ இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடச்சிடும். 1/n அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகே, காஸ் என்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன டேர்ம் கிடைக்கும் அப்படின்னா சைன் என்எக்ஸ்ன்னு கிடச்சிடும். காஸ் என்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா சைன் என்எக்ஸ் டிவைடட் பை n அப்படின்னு கிடச்சிடும். ஓகே, ஸோ 0 to pi, ஒன்ஸ் அகைன் இன்டர்வல் 0 to pi அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் அகைன் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் n அப்படிங்கிறதும் காமனான டேர்மாக இருக்குது. ஸோ 2 டிவைடட் பை என்ன டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா n பை ஒரு எண்ணை உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் என்எக்ஸ் once again plus sin nx by n அப்படின்னு கிடைக்கும். sin nx by n. ஸோ இன்டர்வல் 0 to pi. ஸோ நம்ம இப்போ இன்டர்வல் லிமிட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுவோம், அப்புறம் மைனஸ் லோயர் லிமிட் அப்படின்னு அப்ளை பண்ணுவோம். 2 டிவைடட் பை n டைம்ஸ் பை. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக பைன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மைனஸ் பை இன்ட்டு காஸ் ஆஃப் n பை. ஓகே, காஸ் ஆஃப் n பை ப்ளஸ் சைன் n பை டிவைடட் பை n அப்படின்னு கிடச்சிடும். இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 0 இன்ட்டு காஸ் ஆஃப் n டைம்ஸ் 0 அப்படின்னு கிடச்சிடும். ப்ளஸ் சைன் ஆஃப் n டைம்ஸ் 0 டிவைடட் பை n அப்படின்னு கிடைக்கும். இது லோயர் லிமிட். ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 டிவைடட் பை
n times pi. Okay, so value என்ன கிடைச்சிடும் அப்படின்னா minus pi into cos n pi minus pi into cos of n pi. sin n pi ஓட value 0 ஆயிடும். sin n pi 0 minus into minus actually இந்த 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் 0 ஆயிடும். sin இந்த டேர்ம் நமக்கு என்ன கிடைச்சிடும் sin 0 0 ஆயிடும். Okay, so this is equal to 2 divided by n times pi minus pi into cos n pi அப்படிங்கிற ரிசல்ட் கிடைச்சிடும். ஓகே, ஆன்சர் ஓவர். இதையே நீங்கள் இன்னும் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் நாட் கம்ப்ளீட்டாக ஓவர் கிடையாது, ஏன்னா நம்ம இது இன்னும் கம்ப்யூட் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா bn ஈக்குவல் டு bnோட வேல்யூ மைனஸ் 2 டிவைடட் பை n பை இன்ட்டு cos of n pi. இது bnோட வேல்யூ. ஓகே, bnோட வேல்யூ. நெக்ஸ்ட் இதை f of x என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, f of x என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். பெட்டர் இதை ஃபர்தராக இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் 2 டிவைடட் பை n டைம்ஸ் பை cos n பையோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஹோல் பவர் n மைனஸ் 1 ஹோல் பவர் n. ஓகே, ஸோ ஃபர்தராக இது இன்னும் ப்ரொசீட் பண்ணிடலாம். bn ஈக்குவல் டு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் 2 டிவைடட் பை n பை மைனஸ் 1 ஹோல் பவர் n ப்ளஸ் 1. ஆல்ரெடி இங்கே n டைம்ஸ் மைனஸ் 1 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ டோட்டலாக மைனஸ் 1 பவர் n ப்ளஸ் 1 டைம்ஸ். ஓகே, ஸோ தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். ஓகே, நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம் f of x கூட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதில் வந்து நம்ம அடுத்த வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். நமக்கு ஃபார்முலா தெரியும், f of x ஈக்குவல் டு a0 by 2, அந்த வேல்யூ 0 ஆகிடும். சம்மேஷன் a என்னோட வேல்யூ 0 ஆகிடும். அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன டேர்ம் மட்டும் இருக்கும் அப்படின்னா சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity bn into sin nx. ஓகே, bn into sin nx. இப்போ இதில் bnோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகே, ஸோ சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity f of x ஓட வேல்யூ x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. bnோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டிவைடட் பை n டைம்ஸ் பை மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 இன்ட்டு sin nx. ஓகே, ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுத்துடலாம். 2 அப்படிங்கிறது இண்டிபெண்ட் ஆஃப் n, பை அப்படிங்கிறதும் இண்டிபெண்ட் ஆஃப் n. ஸோ 2 டிவைடட் பை பை அப்படின்னு நமக்கு வெளியில் கிடைச்சிடும். ரிமைனிங் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity மைனஸ் 1 பவர் n பிளஸ் 1 இன்ட்டு sin டைம்ஸ் n x. இப்போ நம்ம எக்ஸ்பான்ஷன் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இல்லை நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, அது பிரச்சனை கிடையாது. எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபர்தராக டேர்ம்ஸ் அப்ளை பண்ண போகிறேன். என்னுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணேன். என்னுக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு டேர்ம் கிடைக்குதுன்னு பாருங்கள். 2 டிவைடட் பை பை அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். என்னுக்கு பதிலாக 1ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 + 1 2ன்னு கிடச்சிடும். மைனஸ் 1 பவர் 2ன்னு கிடச்சிடும். அப்போ ப்ளஸ் 1 பிரச்சனை கிடையாது. அப்போது சைன் ஒரு டேர்ம் ஸ்கிப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே n அப்படிங்கிறது இருக்குது, 1 டிவைடட் பை n அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. அப்போது sin x பை 1ன்னு கிடச்சிடும். எனக்கு பதிலாக 1ன்னு அப்ளை பண்ணுறப்போ sin x பை 1. எனக்கு பதிலாக 2ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 + 1 3ன்னு கிடச்சிடும். மைனஸ் 1 பவர் 3 அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம் அப்பியர் ஆகும். ஸோ sin 2x பை 2 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ 3ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும், 3 + 1 4 கிடச்சிடும். ஸோ பாசிட்டிவ் டேர்ம். இப்போது sin 3x டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆல்டர்னேட்டிவாக சைன் சேஞ்ச் ஆகிட்டே வந்துடும், மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஓவர். தேங்க்யூ.